பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. விசேஷமாக ஆண்டவரே, உங்கள் வார்த்தை எங்களுக்குள் மாம்சமாகும்படி ஜெபிக்கிறேன். வார்த்தைகளை கேட்டு அதுபடி கீழ்ப்படிந்து நடந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கள். உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த தினத்தில் நான் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல விரும்புகிறேன். அதாவது மெசானிக் பேங்க்வெட், அதாவது மேசியாவின் ஒரு பெரிய விருந்து. ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிரியமானவர்களே. நாங்கள் வணங்கும் தெய்வம் இந்த இம்மைக்கு மாத்திரமல்ல, அவர் மர்மைக்கும் உள்ளவர். ஹல்லேலூயா. இம்மைக்கும் மர்மைக்கும், அதாவது இந்த உலகத்துக்கும் பரலோகத்துக்கும் உரியவர். ஆமென். நாங்கள் ஒரு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த உலகத்துக்கும் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போகும் பொழுது அந்த இறைவனுடைய உலகத்துக்கும் உரிய தேவனை நாங்கள் வணங்குகிறோம். ஆமென். அப்படியா நாங்கள் வேதாகமத்தில் நீங்க பார்க்கும் பொழுது பிரியமானே, ஆண்டவர் தொடக்கத்தில் நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் அநேக விருந்துகளை பற்றி அங்கு ஆண்டவர் கூறியிருப்பதை வேதாகமத்தில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. நீங்க தொடக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் போய் ஒரு கல்யாண விருந்துக்கு போனார் இல்லையா? அங்கு போய் அவர் தண்ணீரை ரத்தமாக்கி அதிசயம் செய்தார். அதே போல நீங்க பார்த்தீர்களானால் வெளிப்படுத்தின சுவிசேஷம் கடைசி புத்தகம் வரைக்கும் ஆண்டவருடைய பெரிய விருந்துகளை நீங்கள் காண்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிருஷ்டித்த ஜனங்களோடு எப்பொழுதும் உறவாடி அவர்களோடு எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதுதான் விருந்து. ஆமென். அந்த அப்படியான ஒரு திட்டத்தை சாத்தானானவன் தன்னுடைய ஜனங்களுக்குள் அந்த திட்டத்தை உடைத்து இறைவனோடு வைக்கிற அந்த உறவை அவன் துண்டிக்க நினைத்த போது, ஆண்டவர் உலகம் உண்டாக முதல் மனிதர்களோடு செய்த அந்த உறவு திட்டத்தை திரும்பவும் சீரமைத்து மக்களோடு ஒரு உறவு கொண்டாட, ஒரு விருந்தை கொண்டாட இறைவன் மனித ரூபமாக இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தோடு வந்து மனிதனுடைய பாவங்கள், சாபங்கள், ரோகங்களுக்காக தன்னை பாவ பலியாக ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் பிதாவின் சித்தப்படி பரிசுத்தாவியானுடைய வல்லமையினால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஜீவிக்கும் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த காரியங்கள் நினைத்து பாருங்கள். இறைவனோடு நாம் வைத்த உறவை துண்டித்த சாத்தானுடைய திட்டத்தை இறைவன் திரும்பவும் புதுப்பித்தார். ஆமென். இறைவனோடு இப்பொழுது நாங்கள் ஒன்றாக கலந்திருக்கிறோம். அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்பொழுது நீங்க பாருங்க பிரியமான, இந்த இறைவன் எடுத்த அந்த திட்டம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும் சம்பாதித்த அந்த ரட்சிப்பின் மூலமாக ஆண்டவர் ஒரு பகிரங்கமான ஒரு விருந்தை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அத மெசானிக் பேங்க்வெட் என்று சொல்லும் பொழுது மேசியாவின் வேறு விருந்து, தமிழ்ல சொல்ல போகல, அது மேசியாவாக உண்டாக்கப்பட்டு, மேசியான்னா உங்களுக்கு தெரியும், யூதர்கள் சொல்றார் எங்களை ரட்சிக்க வந்தவர். ஹல்லேலூயா. அப்ப அந்த விருந்து ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். அப்ப நாங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகத்துல 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களா, சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார்.
அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாக இருக்கும். பாருங்க பிரியமானே, ஏசாயா தீர்க்கதரிசியினால் எப்பவோ உரைக்கப்பட்டது. அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே, சியோன் மலை என்று சொல்லும் பொழுது அது யதார்த்தமாக பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. புதிய எருசலேம் சியோன் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு அது மறைமுகமாக வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படின்னா அந்த இடத்தில் ஒரு பெரிய ஒரு விருந்து நமக்காக அர்த்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்கள் ஏசாயா 65:13 பார்த்தால் இந்த யாருக்கு அந்த விருந்து என்று சொல்லப்படுகிறது. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், இதோ என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், நீங்களோ புசியாதிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர்கள் நீங்களோ பசியாயிருப்பீர்கள். என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர்கள் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா 2 பகுதியாக ஆண்டவர் சொல்லி, அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் புசித்து குடித்து பூரிப்பாகி சந்தோஷமாக இருப்பார்கள் என்றது. அந்த ஆண்டவர் நியமித்த அந்த விருந்தை ஆண்டவர் மறைமுகமாக ஏசாயா தீர்க்கன் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க பிரியமான, இந்த சந்தோஷமான ஒரு விருந்து கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா லூக்காவில் ஆண்டவர் சொல்கிறார் சீஷர்களை பார்த்து, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போசனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது உண்மையானது, அது எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி ஆண்டவரால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றார், இயேசு சுவாமி சொல்றார். இயேசு சுவாமி சீஷர்களாகிய, தற்போதைய சீஷர்களாகிய நீங்கள், நாம் ஆண்டவர் சொல்றார், அவருடைய பந்தியிலே போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரம், அதாவது 12 கோத்திரம் என்று சொல்லக்குள்ள ஆண்டவரால் விசுவாசிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. ஹல்லேலூயா. அவர்களுக்கு நீங்கள் எப்படி செய்வீர்கள்? உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனத்தின் மேல் உங்களை வைத்திருப்பேன். ஆமென். கர்த்தர் தரும் வாக்குத்தத்தத்தை நீங்கள் கவனமாக கேட்டு அதை விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது அந்த வாக்குத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஆண்டவருடைய சீஷர்களாக அவரோடு பந்தியிலே கூட அமர்வது மட்டுமல்ல, அவரோடு சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து என்ன செய்வோம்? மற்றவர்களை நியாய தீர்க்கிறவர்களாக ஆண்டவர், அதை நாம் இங்கிலீஷில் போனா ஜட்மெண்ட். ஹல்லேலூயா. அந்த பதவியை ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிறார். பாருங்க, அங்கு ஒரு சந்தோஷமான ஒரு பூரிப்பான ஒரு விருந்து என்று சொல்லக்குள்ள சாப்பாட்டு விருந்து மட்டுமல்ல, அதாவது அந்த விருந்து என்று சொல்லக்குள்ள அந்த இடத்துல சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல புதுபலம், கொண்டாட்டம். ஆமென். அந்த இடத்துல பசி இல்லை. இந்த பைபிள்ல தான் சொல்லப்படுது. அதில் ஒன்று எல்லாம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும், குறைவாக என்றும் நம்முடைய சரீரங்கள் ஒரு மகிமையான மேனியாக இருக்கும். அதுல வருத்தம், பாதை, நோய்கள் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை இல்லை, துக்கம் எல்லாம், கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டு விடும், வேதனை இல்லை. பாருங்க, பந்தி என்று சொல்லும் பொழுது எங்களுடைய சாப்பாட்டு பந்தி என்று குறிப்பிடுவதில்லை, ஒரு குறைவு இல்லாமல் சந்தோஷமாயிருக்கிற ஒரு பந்தி. இந்த ஒரு பந்தியை, இந்த ஒரு விருந்து, இந்த ஒரு களியாட்டமான ஒரு எல்லையில்லாத ஒரு விருந்தை கர்த்தர் எங்களுக்காக நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானே, இந்த விருந்து எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் விடுத்திருக்கிறார். ஆமென்.
எல்லா ஜனங்களுக்கும் விடுத்திருக்கிறார். ஆனால் அந்த விருந்து சாலை கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. விருந்து சாலை என்று சொல்லும் பொழுது யதார்த்தமாக மறைமுகமாக அவங்களுக்கு சொல்லப்படுகிறது, பரலோக ராஜ்யத்தின் கதவு திறந்திருக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆனாலும் ஒரு நாள் அந்த கதவு மூடப்படும். ஆமென். 5 கன்னிகைகள், 10 கன்னிகைகள், ஆண்டவரால சொல்லப்பட்ட கன்னிகைகள். உங்களுக்கு தெரியும், அந்த 5 கன்னிகைகளை ஆண்டவர் கூட்டிட்டு போயிட்டார். மற்ற 5 கன்னிகளும் அவங்களுடைய தீவட்டிகளில் எண்ணெய் இல்லை. அவர்கள் ஓடி வந்து அந்த எண்ணெயை எடுத்து வந்து தட்டும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உங்களை அறியேன். ஹல்லேலூயா. இன்னொரு பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற, ஆண்டவரே நீங்க எங்களை இனங்கண்டு கொள்ளுங்க, நாங்க உங்களோட நாமத்தினால் அதிசயம் செய்தார்கள், அற்புதம் செய்தோம், தீர்க்கதரிசனம் சொன்னோம், உங்களை அறியேன், அக்கிரமக்காரர்களை அகன்று போங்கள். அது ஆண்டுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இதை நீங்கள் எடுத்து பார்ப்பது என்னென்று அப்படியே அவருடைய விருந்துக்கு ஆயத்தப்படாதவர்கள், அவருடைய விருந்துக்கு தாமதமானவர்களுக்கு கதவு பூட்டப்பட்டுவிடும். அந்த வேளையில் ஆண்டவர் அறிய மாட்டார். அவர் அறிந்திருக்கும் வேளையில் நாம் அதை ஆயத்தப்படுத்தாவிட்டால் ஆண்டவர் அறியாத காலத்தில் நாம் ஓடியும் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. அல்லாஹ் பணிச்சுக்கொண்டு பிரியமான, இதை விட்டு ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு நல்ல ஒரு என்ன சொன்ன ஒரு உவமை ஒன்றை ஆண்டவர் அங்கு சொன்னதை நாம் கவனிக்க கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னார் பிரியமானே. அந்த உவமையில் ஆண்டவர் வடிவாக விளக்கமாக சொல்லி இருக்கிறார். பாருங்கள், அவர் உவமையில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த உவமையில் ஏன் ஆண்டவர் வெளிப்படுத்தினார்? இன்றைய பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை அநேகமாக அவர் உவமையாக சொன்னார். கவனிச்சீங்களா? அநேக உவமைகள் உங்களுக்கு தெரியும். அப்ப ஏன் அவர் உவமையாக சொன்னார் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை பைபிள் வந்து எல்லாருக்கும் அல்ல. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, எல்லாருக்கும் அல்ல. இன்னைக்கு எத்தனையோ பைபிளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், அந்த வீடுகளில் பைபிள் வாசிக்கப்படாமல் ஒரு மூலையில் வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பைபிள் வந்து ஆண்டவரை நேசித்து அந்த வார்த்தைக்கு ஆசைப்படுறவர்களுக்கு தான் பைபிள். ஹல்லேலூயா. விளங்குதா பிரியமான? ஆனோடியால் அந்த பைபிள் யாருக்கு தேவை என்றால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அதை வாசிப்பேன், அதை தாங்க கேட்கிறவங்க கொடுத்தீங்கன்னா அந்த பைபிள் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதுபடி நான் சும்மா அந்த நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி பைபிள் கொடுத்தா எத்தனையோ பைபிள் சும்மாவே இருக்கு. எத்தனையோ வீட்டில் ஒரு பைபிள் எடுத்து எவ்வளவு எத்தனையோ அந்த கிறிஸ்தவ இயக்கங்கள் எவ்வளவு பணத்தை செலவழிக்கிறது ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. அவருடைய பைபிள் என்றது, அதாவது வேதாகம் என்றது கர்த்தருடைய வெளிப்பாடு. ஆண்டவருடைய வார்த்தைகள் எழுத்து வடிவமாக பொறிக்கப்பட்ட ஒரு புத்தகம் தான் பைபிள். ஹல்லேலூயா. அப்படியே அது கர்த்தருடைய, அதாவது கர்த்தர் அந்த எழுத்து மூலமாக மாம்சமானார். அது எங்களோடு பேசுவது, எங்களை மாற்றுவது, எங்களை ரட்சிப்பது. அப்படியா இந்த பைபிள் ஆண்டவர் விரும்பி படிப்பவர்களுக்கு தான் அது உபயோகம். இது மற்ற புத்தகம் மாதிரி அல்ல. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்துல அதிக கூட பப்ளிஷ் பண்ணப்படுற புத்தகம் ஒன்று என்றால் அது பைபிள் தான். ஹல்லேலூயா. என்றால் அது கடவுளோட சித்தப்படி அது நடக்கிறது. அப்ப இயேசு சுவாமி ஜனங்களுக்கு அநேக இடங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா ஊமைகள் மூலமாக ஆண்டவரோடு பிள்ளைகளோடு பேசினார். அப்ப ஏன் ஊமைகளோடு பேசுகிறார் என்றால், ஆண்டவர் அதாவது ஊமை ஏன் பேசுகிறார் என்றால், 78ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானா, என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறை பொருள்களை வெளிப்படுத்துவேன். அதான் படிச்சுக்கோங்க. அப்ப அந்த ஊமையாக என்னத்துக்கு ஆண்டவர் தம்முடைய வாயில் ஊமையாக அவர் பேசுகிறார் என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யம் இறைவனுடைய திட்டத்துக்குரிய ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துவது. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கெல்லாம் அது மறைக்கப்பட்டிருப்பது. விளங்க பிரியமானே, அதாவது உவமையினால் ஏன் ஆண்டவர் வாயினால் அவர் சொல்லுகிறார் என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை அந்த தேவ ரகசிய
உவமைகளால் என் வாயை திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை உலகம் உண்டாக முதல் நான் என் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கும் தேவ ரகசியங்களை நான் வெளிப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. விளங்குதா? இன்னொரு வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 49:4 என் செவியை உவமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அதாவது என்னுடைய செவியை உவமை மொழியில் என் மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். அதாவது தேவ ரகசியங்கள். இன்னைக்கு அநேகர் ஓடி போய் ஊழியக்கார மற்றவர்களுக்கு ஆண்டோடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன? கர்த்தர் தமது சித்தத்தை உங்களோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது பேர்ல உங்களோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆதாமையும் ஏவாளையும் படைத்தவர் அவர்கள் 2 பேருக்கு முன்னாடி ஒரு கரஸ்பாண்டன்ட் வேறொருவர் வைக்கல. அவர் இறங்கி அவர்களோடு உலாவி அவர்களோடு பேசிய தேவன். அதே தேவன் இன்றைக்கும் நம்மளோடு பேச விரும்புகிறார். அப்படின்னா அந்த பைபிள் என்ன சொல்லுகிறா? மறைபொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். அதாவது எனக்கு இருக்கும் என்னோட பிள்ளைகளுக்குரிய ரகசியங்கள் அவருடைய வாழ்க்கைக்குரியவர்கள், அவருடைய எதிர்காலத்துக்குரியவர்கள், அல்லது அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியங்கள், என்னுடைய உலகத்திலே இருக்கும் திட்டங்களை எல்லாம் நான் மறைபொருளாக மற்றவர்களுக்கு இருக்கிறதை சுரமண்டலத்தால் உனக்கு பெரிய சத்தமாக உனக்கு வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டுடைய மறைபொருளை ஆண்டவர் வெளிப்படுத்துவதற்காக அவர் ஊமையாக பேசினார். அது மற்றவர்களுக்கு மறைவாக இருப்பதற்காக. ஹல்லேலூயா. நாம் ஒரு விசேஷித்த பிள்ளைகள். ஆமென். கர்த்தர் எங்களோடு பேச வல்லமை உள்ள தேவன். எங்களோடு மாத்திரம்தான் கதைப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க பாத்தீங்க, சிலர் நாங்கள் சாப்பிடுவோம், மற்றவங்க பட்டினியாக இருப்பாங்க. நாங்கள் குடிப்போம், மற்றவங்க வறுமையா இருப்பாங்க. நாங்கள் சந்தோஷப்படுவோம், மற்றவர்கள் துக்கமா இருப்பாங்க. அதுல நீங்க காண்றீங்க, நம்மை ஆண்டவர் வேறு பிரித்திருக்கிறார் அந்த விருந்துக்காக. ஹல்லேலூயா. அப்ப உவமை மூலமாக ஏன் ஆண்டவர் பேசுகிறார்? மற்றவர்கள் அறியாமல் உங்களுக்கு மட்டும் அந்த ரகசியம் விளம்பரப்பட்டார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க பிரியமான, இதனால ஆண்டவர் ஒரு உவமையை ஆண்டவர் காண்பிக்கிறார். உங்களுக்கு தெரிந்த உவமை. அதாவது ஆண்டவர் ஒரு உவமையை உங்களுக்கு ஆயத்தப்படுத்த பாருங்கள். அவர் லூக்கா எழுதிய சுவிசேஷத்துல ஒரு உவமை மூலமாக ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணினார். ஒரு விருந்து. அந்த விருந்தை நீங்க பாத்தீங்கன்னா பிரியமானே, லூக்கா 14ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அதற்கு அவர் ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி அநேகரை அழைப்பித்தார். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரரை நோக்கி, பாருங்க முதலாவது பகுதி, அவர் பெரிய விருந்தை ஒன்றை ஆயத்தப்படுத்தி, அப்ப நீங்க பார்த்துட்டீங்க, அந்த விருந்தை ஏற்கனவே அவர் என்ன செய்தார்? அரேஞ்ச் பண்ணிட்டார், ஆயத்தப்படுத்திட்டார். ஆயத்தப்படுத்தி அநேகரை அழைப்பித்த அந்த விருந்து வேளையில் தன் ஊழியக்காரரை நோக்கி அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய், அப்ப பாருங்க இந்த வசனத்துல ஆண்டவர் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்திட்டார். அதே நேரத்தில் அந்த ஆயத்தப்படுத்த முதல் என்ன செய்தார்? எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டார். கவனிச்சீங்களா? அழைப்பை விடுத்துட்டார். அழைப்பை விடுத்தவர்கிட்ட போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று அழைத்தார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை எல்லாம் கவனிச்சுக்கோங்க. 3 பகுதி. 1, ஆண்டவர் நேரத்தோட அந்த அழைப்பு விடுத்துட்டார். நாங்க ஒரு விருந்து செல்றோம், என்ன செய்வோம்? நேரத்தோட முதல் இன்விடேஷன் காட்டானே அடிப்போம். அதுக்கப்புறம் விருந்தை பற்றி யோசிப்போம். முதல் இன்விடேஷன். அப்ப அதை போல ஆண்டவர் செய்துட்டார். அதுக்கப்புறம் விருந்தை ஆயத்தப்படுத்தி நாங்க இன்விடேஷன் கொடுத்தவர்களை கூட்டி வாருங்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்ப இதுல இருந்து பார்க்கிற மறைமுகம் ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆண்டவர் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக அவர் விரும்புகிற ஜனங்களை அவர் இன்விடேஷன் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அவர் நினைத்தார், அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். இதுல 3 பகுதி ஜனங்களை ஆண்டவர் இந்த விருந்தில காண்பிக்கிறார். 1, முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது அவன் லூக்கா 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அவர்கள் எல்லாரும்
சொல்லப்போனா சாட்டு போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அப்ப அழைத்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? சாட்டு போக்கு என்று சொல்லக்குள்ள, அதாவது சரியான மார்க்கம் சொல்லவில்லை. அதாவது எக்ஸ்கியூஸ், அதாவது வீக் எக்ஸ்கியூஸ் இங்கிலீஷ் பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது அது அந்த பொருந்தினதான மறுப்பு சொல்லவில்லை. அதாவது சாட்டு போக்கு, அதாவது வர விருப்பம் இல்லாமல் அவர்கள் சொல்லுகிறார்கள். முதலாவது ஒருவர் என்ன சொல்லுகிறார்? ஒருவர் ஒரு வயலை கொண்டே அதை அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி சொன்னார். நல்லா படிச்சு கொள்ளுங்க. முதலாவது என்ன செய்தார்? என்ன வாங்கியிருக்க? ஒரு வயல் வாங்கியிருக்கார். அதை பார்க்க வேண்டும், அதனுடைய வரக்கூடாது. நீங்க யூதர்களுடைய அந்த கலாச்சார திட்டத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால், யூதர்கள் வயலை போய் பரிசீலிக்காமல் ஒருபோதும் வயல் வாங்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. யூதர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, முதல் தகப்பன் ஆபிரகாமை ஆண்டவர் கூப்பிட்ட பொழுது, அவன் போன எல்லாவற்றையும் விட்டு வாழ்ந்து சொல்லும் பொழுது, அவன் வீட்டு போய் என்ன செய்தான்? முதல் போன இடங்களில் என்ன செய்தான்? அவன் துறவை கிண்டி அங்க என்ன செய்தான்? வயல் பயிர் செய்தான். அப்படித்தானே? போன இடங்கள்ல போய் என்ன செய்தான்? அவன் துறவொன்றை கின்றி அதை பயிர் செய்யும் பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். அவன் வீட்டில இருந்து ஒன்றும் கொண்டு வரல. ஆண்டவர் சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க. விட்டுட்டு வரும் பொழுது ஆண்டவர் அவன் கையால தோன்றினதை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தபடியாத்தான் அவன் விசுவாசிகளின் தகப்பன். நாங்கள் அந்த சந்ததி. ஹல்லேலூயா. நல்லா படிச்சு கொள்ளுங்க. அடுத்தவரை நீங்க பாருங்க, அவன் இன்னொரு சொல்லுகிறார். எப்படி என்றால் லூக்கா 14:19 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்கும்படி போகுவேன், மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டார். யூதர்கள் ஒரு நாளும் ஏர்மாடுகளை உழுது பார்க்காமல் வாங்க மாட்டார்கள். அதாவது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. யூதர்களுடைய சரித்திரத்தை கலாச்சாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஏர்மாட தூரத்துல இருந்து வாங்க மாட்டாங்க. ஏன் அவர்கள் வயல்களை உழுதுதெல்லாம் அவங்களுடைய அந்த காலத்து வேலையாக இருந்தது. விளைஞ்சா அப்படி இல்லாம இப்படியான ஊமைகள் வராது. அப்ப யூதர்கள் போய் அந்த மாட்டை பார்த்து அது உழலாமான்னு பார்த்துத்தான் வாங்குவோம். ஆனபடினால இவன் சொன்னது, நான் போய் என்ன செய்யணும்? சோதித்து பார்க்க வேணும் என்றது உண்மையான மறுமொழி அல்ல. விளைஞ்ச அப்படிமால இன்னொரு நீங்க பார்த்தீங்கன்னா 20-14 அதிகாரம், வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றார். விளைஞ்சா அப்ப நீங்க அதையும் நீங்க யூதருடைய கலாச்சாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்குள்ள திருமணம் செய்தால் அவன் அந்த பட்டாளத்துக்கு போறவன் மாத்திரம். தெரியுமா? பட்டாளம் தெரியும். நம்ம நாட்டில எல்லாம் பட்டாளத்துக்கு போறவங்க இருக்காங்க. அவன் டெடிகேட் பண்ணி கொடுப்பாங்க நாட்டுக்காண்டி. அப்படித்தானே? அவர்கள் திருமணம் செய்து ஒரு வருடத்துக்குள் மாத்திரம்தான் அந்த திருமண அந்த வட்டத்துக்குள்ள இருக்கலாம். பிறகு அவங்க வெளியில போகத்தான் மனைவியை விட்டு. விளைஞ்சா அப்ப ஒரு வருடம் மாத்திரம்தான் அவர் இருக்கலாம். அடுத்தது இன்னொன்று என்னன்னா, இந்த திருமண வைபவங்கள் நடக்கும் பொழுது விளைஞ்சா ஒருபோதும் விருந்து உபச்சாரங்கள் அங்கு நடத்த மாட்டார்கள். இஸ்ரவேலுடைய கலாச்சாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த திருமண வைபவங்கள் நடக்கும் காலகட்டங்களில பெரிய விருந்துகள் வைக்க மாட்டார்கள். விளையா இதெல்லாம் நாம யூத கலாச்சாரத்தை படிக்குள்ள நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அன்பில அவர் சொன்னதும் இதுக்கு ஏற்ற மறுமொழி அல்ல. ஏன்னா அவர் அந்த விருந்து நாள்ல கல்யாண நாள் அங்கே இருக்காது. விளைஞ்ச அப்படியே ஆனபடினால அவர் சொன்னதும் அங்கு சரியாக ஒவ்வப்படாத ஒரு மறுமொழியாக இருக்கிறது. அப்ப இந்த 3 பேரையும் ஆண்டவர் இவர்கள் சொன்னது சரியான பதில் அல்ல. அப்ப அந்த பிறகு அந்த விருந்தை ஆயத்தம் பண்ணி இவர்களை நேரத்தோடு கூப்பிட்டு ஒரு பொறுப்பாக கூப்பிடும் பொழுது அவர்கள் சாட்டு போக்கு சொன்னார்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த 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 சாட்டு போக்கு சொன்னதற்கு என்ன காரணம் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது இந்த பகுதி
இந்த பகுதி அதாவது இந்த பகுதி உவமையை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த உவமையை ஆண்டவர் யாருக்காக சொன்னார்கள் என்று பாருங்கள். அவர் யாருக்காக சொன்னார் என்றால், அதாவது அவருக்கு பக்கத்திலே இருந்த அவருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களோடு இருந்த பரிசேயர் நியாய சாஸ்திரிகள் மத்தியில இந்த உவமையை ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. விளங்குதாங்களுக்கு? அவர் யாருக்கு சொன்னார் என்றால், பரிசேயர் நியாய சாஸ்திரிகள், சிலவள அவர்களோடு சதுசேயர் இருந்திருக்கலாம், விளையாட்டு அவர்களோடு மற்ற அதாவது யூத ரவிகள் இருந்திருக்கலாம். ஏன்னா எப்பொழுதும் இயேசுக்கு பக்கத்துல அவங்க இருப்பாங்க புள்ள கண்டுபிடிக்கிறதுக்கா. ஹல்லேலூயா. அப்ப இவர்கள் மத்தியில் தான் ஆண்டவர் அந்த உவமையை சொன்னார். விளங்குதா? அப்ப அவர்கள் ஒரு வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது லூக்கா 5:29 அந்த லேவி என்பவன் தன் வீட்டே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினார். அநேக ஆயக்காரர்களும் மற்றவர்களும் அவர்களோட கூட பந்தியிருந்தார்கள். வேதவாரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறவர் என்ன என்று கேட்டார்கள். கவனிச்சீங்களா? அப்ப ஆண்டவர் என்ன ஒரு பரிசேயன் சாப்பாட்டு கூப்பிட்டு விருந்துக்கு போயிடுறார். அங்க போனோடனே அங்க யார் வந்தாங்க? அவர்களோட அந்த லேவி என்ற அந்த ஆயக்காரன் வீட்டுல அவர் எங்க போயிருக்கார்? விருந்துக்கு போயிருக்கார். அப்பொழுது அங்க அந்த ஆயக்காரர்களும் அந்த பாவிகளும் அவரோடு சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறார்கள். பரிசேயர் என்ன சொல்லுகிறார்கள்னா, வேறு பெரிய ரவியா இருக்கிற யூத ரவி வேறு யாரோடு சாப்பிடுற? வேறு ஆயக்காரரோடும் பாவிகளோடையும் சாப்பிடுறாரே என்று சொன்னார்கள். இதை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. அனுபடினால அப்ப நான் அதை விளங்கப்படுத்தவில்லை. அப்ப இங்க இந்த பரிசேயர் நியாய சாஸ்திரிகளுடைய உள்ளம் எப்படி இருந்ததென்றால், அவர்கள் எப்பொழுதும் பாவிகளை கழித்து நடக்கிறவர்கள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பரிசேயர் நியாய சாஸ்திரிக்காக தான் இந்த உவமையை ஆண்டவர் சொன்னார். அவருடைய உள்ளத்தில் இருக்கிற தன்மை எப்படி என்றால், பாவிகளை கழித்து நடப்பவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பாவிகள், அவர்கள் ஒருபோதும் பரலோகராஜ்யம் வருவதில்லை என்று சொல்லி நினைக்கிறவர்கள், தங்களை பரிசுத்தவான்களாக நினைப்பவர்கள். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பிரியமானே, லூக்கா 7:39 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பரிசேயன் ஆண்டவரை அந்த ஒரு விருந்துக்கு அழைத்திருந்தார். அப்ப அவன் அழைத்த பரிசேயன் அவரை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ள சொன்னார். கவனிச்சீங்களா? அப்ப இன்னொரு விருந்துக்கு ஆண்டவர் போயிருக்கிறார். எந்த விருந்து என்றால் பரிசேயன் கூப்பிட்ட விருந்து. விளங்குறாங்க? அங்க போயிருக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஒரு பாவியான ஸ்திரீ வந்து தன் கண்ணீராவுடைய காலை நினைத்து என்ன செய்தார்? அவருடைய தலைமையினால் அதை துடைத்து அவற்றை இருந்த அந்த தைலத்தை, அந்த விலகு இருந்த பரிமள தைலத்தை அங்கு ஊற்றுகிறார். அந்த வேளையில ஆண்டவரை கூப்பிட்டு விருந்துக்கு கூப்பிட்ட பரிசேயன் பாருங்க, நல்லா தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். தனக்குள்ளே தன் இதயத்துக்குள்ள, ஓ இவர் பெரிய ரவி என்னது, அவரை ஏற்கனவே வெளியில வாங்க ரவி, நீங்க இன்றைக்கு உங்க வீட்டுல விருந்து செய்யணும் கூப்பிட்டு இருக்கான். வெளியில கூப்பிட்டோம், வாங்க நீங்க கட்டாயம் வரணும். அந்த கூப்பிட்டு அவன் மனதுக்குள்ள என்ன சொல்றான்? அவருக்கு எதிராக, ஓ இவர் பெரிய தீக்கரிசி என்றா இவளை தோறுதல் ஆரம்பி தெரியணுமே, இவள் ஒரு வேசியா இருக்காளே. பார்த்தீங்களா பிரிமானே? அவனுக்கு விளங்காம. அதாவது அவன் கூப்பிட்டு ரெண்டு காரியங்களை நீங்க காணலாம். ஒன்று, அவன் என்ன செய்யறான்? மற்றவர்களை பிழையாக நினைக்கிறான். ஹல்லேலூயா. அதாவது பிழையாக தீர்க்கிறான், மற்றவங்களை பிழையாக தீர்க்கிறான். ஆண்டவர்கிட்ட என்னத்துக்கு அவள் வந்தார்? பெர்ஃபியூம் அடிக்கிறதுக்கு வந்தார். என்னத்துக்கு வந்தார்? என்னத்தால் அவர் காலை கழுவினார்? கண்ணீர் என்னத்துக்கு வரணும்? துக்கம். துக்கம் என்னத்துக்கு அவளுக்கு வந்தது? அவருடைய பாவத்தை நினைத்து மனதுருகினாள். ஹல்லேலூயா. மனம் உடைந்தது. அப்ப அந்த துக்கத்தினால ஆண்டவர்கிட்ட வந்து அவள் அங்கு மன்னிப்பு பெற்றாள். ஹல்லேலூயா.
இவள் ஒரு கெட்ட பாவியா இருக்கார், தன்னை தொடர்ந்து தெரியாம இருக்காரு, ஆண்டவருக்கே குற்றம் சாட்ட தொடங்கினார். விளையாட்டு அப்படிமானு பாருங்க. இதுல இந்த பரிசேயனுடைய குணத்தை நீங்க பாருங்க. ஒன்றுல அவன் பாவிகளை கணிக்கும் மனதுடையவனாயிருந்தான். அடுத்த இந்த சம்பவத்துல அவன் ஒரு மற்றவர்களை பிழை தீர்க்கிறவர்களாக, பிழை கண்டுபிடிக்கிறவர்களாக அந்த மனப்பான்மையை அவனிடத்தில் காண்கிறீர்கள். இன்னொரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 22:30 நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் ஒரு பரிசேயனுடைய வீட்டுல போகக்குள்ள, பரிசேயனாகிய நீங்கள் போஜனமான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குவீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது என்று சொன்னார். பாருங்க, அதுல பரிசேயன் வீட்டுல போயிருக்கிற ஆண்டவர். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்களோட போதை கை கழுவாம சாப்பிடுறாரு, படிச்சுங்களா? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் என்ன சொன்னாரு? பாத்திரத்துல வெளி பாத்திரத்துல மட்டும் பூசிக்கிறீங்க, உள்ளுக்கு எல்லாம் அசுத்தமாக இருக்கிறது. அது அர்த்தம் வந்து, அதாவது நாம் பாத்திரம் ஆண்டுடைய பாத்திரமா இல்லையா? ஆண்டுடைய கையில் இருக்கிற பாத்திரம் வசோலா வெளியில மாத்திரம் மினிக்கு இருந்தா இல்ல, உள்ளுக்கு சுத்தமாக இருக்கணும். அப்ப இந்த பகுதியில நீ என்ன காண்கிறீங்க? அந்த பரிசேயர் நியாய சாஸ்திரிகள் ஒரு வேஷதாரிகளாக இருந்தார்கள், வெளியில வேஷம் தரிக்கிறவர்களாக அல்லேலூயா இருந்தார்கள். இன்னொரு வசனத்தை நீங்க பாருங்க, லூக்கா 5:31. பின்பு அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீஷர்கள் அநேகர் தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீஷர் போஜன பானம் பண்ணுகிறார்களே என்று கேட்டார்கள். விளங்கி அப்படிமானே பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. யோவானுடைய சீஷர் என்ன செய்யறாங்க? ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பரிசேயருடைய சீஷர்களும் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. ஆனா இயேசுட்ட கேட்கிறான், உம்முடைய சீஷர் சாப்பிட்டு கொண்டிருக்காங்களே. விளங்கி ஆண்டவர் அதை கேட்டு மறுபடி சொன்னார், தாவீது அவனோட இருந்தவங்க எல்லாம் எப்படி சமூகத்தை அப்பத்தை சாப்பிட்டாங்க அப்படி சொல்றார். விளங்க அப்படின்னா இந்த பகுதியில நீங்க என்னத்தை காண்கிறீங்கன்னா, பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நல்லா படிச்சு கொள்ளுங்க பிரியாளே. இதை நான் உங்களுக்கு ஏன் எடுத்தேன்டா, இந்த ஓமை யாருக்காக சொன்னார்டா? பரிசேயர் நியாயசாஸ்திரிகள் சதுசேயர்கள் ஆண்டு யூதர்களால அந்த அவருடைய மதத்துக்கு, அவருடைய சமயத்துக்கு, அவருடைய முதன்மையானவர்கள், அவர்கள் தோராவை படிப்பிக்கிறவர்கள், அந்த நியாயங்களை சொல்லுபவர்கள், டீச்சர்ஸ் விளைஞ்ச அவர்களுடைய நியாயாதிபதிகள், இறைவனுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டியவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஓமை விளங்குது அப்படின்னு இவர்கள் இறைவனுடைய திட்டப்படி அந்த விருந்தில முதல் அவருக்கு பக்கத்தில் இருக்க வேண்டியவர்கள். விளங்குது அப்படிமான இந்த பரிசேயர் சதுசேயர் இந்த நியாயசாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் இந்த ஓமையை ஏன் சொன்னார்னா, அவர்கள் தான் இறைவனுக்கு பக்கத்திலே அவருடைய அந்த உன்னத விருந்தில இருக்க வேண்டியவர்கள். இவர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த ஓமையை சொன்னார். விளங்கிட்டா? இந்த ஓமையை சொன்னார், அவர்களுக்கு சொன்னார், இப்படி ஒரு விருந்து இருக்கு, ஆனால் அந்த அழைக்கப்பட்டவர்கள் சாட்டு போக்கு சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஏன் சாட்டு போக்கு சொன்னார்கள் என்றால், இப்போ உங்களுக்கு அந்த அழைக்கப்பட்டவருடைய குணாதிசயங்களை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒளிவேஷம் தரிக்கிறவர்கள், மற்றவர்களை குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டிருப்பவர்கள், பாவிகளை கழித்து வாழ்கிறவர்கள், அது மாத்திரமல்ல மற்றவர்களை பிள்ளையாக எண்ணுபவர்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். விளைஞ்சா அந்த சிறி வரும்பொழுது அவள் வந்த நோக்கம் இயேசுவுக்கு தெரியும். பாவிகளை ரட்சிக்க மனுஷகுமார் இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. அது அவளுக்கு தெரியும், அவள் வந்தார். ஆண்டவருக்கு தெரியும் ஏன் வந்து காலடியில் வருகிறாங்க. ஆனால் வேதம் போதிக்கிற பரிசேயருக்கு தெரியல. ஆனா அதே நேரத்துல இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க வெளிப்பாத்திரம் இல்ல, நீங்க வெளியில வேஷம் தரிக்கிறீங்க, வெளியில பெரிய ரபிகளா இருக்கிறீங்க, உள்ளுக்கோ உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு தூரமாக இருக்கிறது.
ஹல்லேலூயா. இந்த பகுதியில் நானே உங்களுக்கு இதை எடுத்து சொன்னேன் என்றால், இதே வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிறார். அன்றைக்கு அவர்கள் ஆண்டவருடைய ஊழியங்களை செய்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நாம் புதிய ஏற்பாட்டின்படி ராஜரீக ஆசாரிய கூட்டாளர், ராஜரீக ராயல் பிரிஸ்ட்ஹுட். அவர் ராஜரீக, நான் சொன்ன சுவாமி சொன்னார், உங்களை பந்தியில் எங்க வைப்பார்? சிங்காசனத்தில் வைப்பார். சிங்காசனத்தில் யார் வைப்பாங்க? ராஜரீக ராயல் ஃபேமிலி தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப எங்களை கர்த்தர் ராஜரீக ஆசாரிய கூட்டங்களாக தெரிந்து கொண்டார், பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்டார், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. என்னைக்கு அப்படிமான சபையில எல்லாரும் ஊழியர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எல்லாருக்கும் ஊழியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். அப்ப எங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை எடுத்து தந்தார். அன்றைக்கு இருந்த பரிசேயர், சதுசேயர், நியாய சாஸ்திரியருடைய காலம் முடிந்து இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு நாங்கள் தான் கடவுளுடைய ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் தான் கடவுளுக்கு சேவை செய்கிறவர்கள். அப்படின்னா இந்த உவமையில் ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த ஊழியங்களை நாங்கள் செய்பவர்கள் நாங்கள் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை நாங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது. அவர்கள் பாவிகள். நம்முடைய குடும்பங்கள் எத்தனை ரசிக்கப்படவில்லை. இவங்க பாவிகள், இவங்க எல்லாம் கடவுள்கிட்ட நீங்க சொல்லாதீர்கள். கர்த்தர் அவர்களை சந்திக்க 1000 நாள் ஒரு நாள் போலும், ஒரு நாள் 1000 நாளை போலும் கர்த்தர் காலத்தை கடந்தவர். ஹல்லேலூயா. நாம் நினையாத பட்சத்தில் நம்முடைய குடும்பத்தை சந்திக்க கர்த்தரால் முடியும். அவனை போல இவள் பாவியா இருக்கிறாளே என்ற அந்த மனப்பான்மை நமக்கு இருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல பிரியமானே, நாங்கள் அந்த மற்றவர்களை நாம் கழிக்க கூடாது. எந்த இடத்துல இருந்தும் அவர்களை நீங்கள் நிதானிக்க வேணாம். அவன் பாவி என்று, அவனை உண்டாக்கியவர் நமது தேவன். ஹல்லேலூயா. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் வெயிலையும் சூரியனையும் எல்லாருக்கும் கொடுக்கிற அன்பின் தேவன். அவர்தான் எங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் வெளிவேஷம் தரித்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லு. அதன் அர்த்தம் என்னென்றால், நீங்கள் உங்களுக்குள் உள்ளுக்கும் புறம்புக்கும் புறம்பேயும் சுத்தமாக்கிய ஒரு பாத்திரம் எப்படி இருக்கிறதோ அதை போல நாங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி உள்ளுக்குள் ஒன்று வைத்து மற்றவர்களோடு நாம் கதைக்க கூடாது. ஓப்பனா வெளியில நீங்க நேசிச்சீங்களா, உள்ள இறுதிய நேசிச்சுதான் வாயால வர. ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு நீங்க அன்பால கதைக்கிறீங்களா, மற்றவங்களை நீங்க கட்டி எழுப்புறீங்களா, மற்றவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்களா, அது இங்க இருந்து வரணும், இதுல இருந்து வரக்கூடாது. சதுசேயர் பரிசேயருக்கு இதில் இருந்தது, இது கர்த்தருக்கு தூரமாக இருந்தது. ஹல்லேலூயா. அதே போல அவர் அவர்கள் குற்றம் பிடித்தார்கள். ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகள், நாங்கள் மற்றவர்களை குற்றம் பிடிக்க கூடாது. மற்றவர்களை மன்னித்து கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானே, இப்படியாக கர்த்தர் அந்த விருந்துக்கு அழைத்த அந்த ஜனங்கள் சாட்டு போக்கு சொல்வதற்கு, அந்த மேசியாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் அவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் பழக்க வழக்கங்களும் அவர்கள் மனதை கடினப்படுத்தியது. அவர்கள் இயேசுவை போல மாற விருப்பமில்லை. நீள அங்கிகளை தரித்துக் கொண்டு சந்தை வழிகளிலும் இதுகளிலும் ரபி ரபூனி என்று மற்றவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள். அவர்கள் மற்ற ஏழைகளுடைய வீட்டில் விதவைகளுடைய வீட்டை பட்சிக்கிறவர்கள். அதாவது வெளியில வேஷம் தரித்து உள்ளுக்கு எல்லா விதமான இச்சைகளும் காமங்களில் நிறைந்தவர்கள். ஆனால் நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. உள்ளும் புறமும் ஒரு ஆண்டவரை போல மாறியவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஏன் அவர்களை அழைப்பு விடுத்திருந்தும் அவர்களுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு போக முடியாது என்றால், அவருடைய குணங்களும் அவருடைய பழக்க வழக்கங்களும் கர்த்தருக்கு தூரமாக இருந்தது.
இந்த தினத்தில் ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஓமையை ஏன் சொன்னார் என்றால், அன்று இந்த ரவிக்கல் முடிந்தது, இன்று நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் மிகவும் அவதானமாக ஞானமாக இருக்க வேண்டும். நான் பரிசுத்த உடைய பேருள்ள சொல்ல உடைய எல்லா நடக்கைகளிலும் நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இந்த காரியங்கள் பரிசுத்தத்துக்கு நமக்கு வழிகாட்டுகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மட்டுமல்ல பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதித்திருக்காத வாசல் வந்தார், நம்முடைய ஃபேமிலி ஆசீர்வாதம், நம்முடைய வேலையை ஆசீர்வதித்திருக்கிறார், நமக்கு சுகம் தந்தார், பலன் தந்தார். அது இந்த இன்மைக்கு மட்டும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். அங்க அநேக இடங்கள் ஒன்று. எந்த மதத்திலையும் அப்படி ஒரு நிச்சயமாக ஒருவர் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் நமது ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதன் அர்த்தம் என்னென்றால், நீ இங்க படுகிற சந்தோஷம் இல்லை மகனே, அதை விட அங்கு பெரிய சந்தோஷம், அங்கு ஒரு முடிவில்லாத சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்படியான ஒரு விருந்தை நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். ஆனபடினா நீ அந்த அவர்களை போல இல்லாமல் உடைய குணாதிசயங்களும் பழக்க வழக்கங்கள் என்னை போல மாறட்டுமே. ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானே, அவரிடம் போவதற்கு நாம் எப்படியான குணாதிசயங்கள் இல்லாவிட்டால் நாம் எப்படியாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் போக? அதை மட்டும் இந்த வசனத்தில் சொல்லி முடிக்கிறேன். அன்றைய வார்த்தை சொல்லுகிற லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் 33ஆம் 27ஆம் வசனம் சொல்லுகிறதை நீங்க பார்த்தீர்களானால், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரியையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. எல்லாம் கவனிச்சு கொள்ளுங்க பிரியமானே. ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய மனைவி, அந்த கணவன், உன்னுடைய பிள்ளைகள் உனக்குரியவன். உன்னை நீ வெறுக்காவிட்டால் என்ன செய்ய முடியாது? சீஷனாய் இருக்க முடியாது. அப்ப இது அர்த்தம் என்னென்றா பிரியமானே, நாங்க வெறுக்கிறதல்ல, அதாவது கர்த்தருக்கு நீங்கள் முதலிடம் கொடுப்பது. கர்த்தருக்கும் நமக்கும் இடையில, எனக்கும் கர்த்தருக்கும் இடையில என் மனைவி இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில என் பிள்ளைகள் இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில என் ஜீவனுக்காக நான் வாழ்ற, என் சுயத்துக்காக வாழ்ற காரியம் ஒன்றும் இருக்கக்கூடாது. விளங்குதா பிரியமானே? விளங்குதா? பாருங்க, இயேசு சுவாமி நீங்க பாருங்க, அவர் பரலோகத்தில் தமக்கு பொக்கிஷமாக தமது சந்தோஷமாக நினைத்த அந்த இடத்தை விட்டு அவர் பூலோகத்தில் நம்மை தேடி வந்தார். பரலோகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை தனக்கு இருந்த அந்த கொள்ளையாடின பொருளாக, அதை யாருக்கும் கொடுக்க மாட்டார், கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல் அதை விட்டு பூலோகத்திற்கு வந்து சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தினார். அப்ப அவருடைய அக்கித்திய பாருங்க, அவர் அவருடைய பிதாவை விட்டு எல்லாவற்றையும் விட்டு ஒரு தேவகுமாரன் என்ற ஸ்தானத்தை விட்டு தன்னைத்தான் வெறுத்து இந்த பூமியில் உங்களுக்காகவும் எனக்காகவும் வந்து பாவ பலியாக பாடுபட்டு மரித்தார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க அவரோட போய் நாங்க பந்தி இருக்க வேண்டும் என்றால் அவர் சொல்றார், அவரை போல நீ மாறு. ஹல்லேலூயா. உன் தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், உன் ஜீவனை நீ வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக வர முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் உங்களிடம் கேட்கிறார். இயேசுவை போல நீ மாற வேண்டும் என்றால், இயேசுவை போல நீ இருந்தால்தான் அந்த பந்தியில் உனக்கு கதவுகள் திறந்திருக்கும். அந்த பந்தியில் நீ ராஜரீக ஒரு கூட்டமாக இருக்க முடியும். அதுக்கு ஆண்டவர் கேட்கிற தகமை, நீ உன்னையும் உன் குடும்பத்தாரையும் நீ ஜீவனை வெறுத்து நீ வாழ. வெறுத்து சொல்ல நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், அவங்களுக்கு வெறுக்கிறது. You have to give the priority to God. விளையா? அதுக்கு இடையில இவரும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். அதே போல இன்னொரு வசனம், அடுத்த வசனம் 33ஆம் வசனம் சொல்றது, உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதாவது உங்களிடம் உள்ளவைகள், அதாவது எவனாயிலும் உங்களுக்கு உண்டான
என்னென்னத்தை வச்சிருக்கீங்க உங்களுக்கு? என்னுடைய பதவிகள், என்னுடைய படிப்புகள், என்னுடைய அந்தஸ்துகள், என்னுடைய சேர்ந்த சொத்துக்கள், இவர்களெல்லாம் உனக்கு விக்கிரகமாக உனக்கும் இறைவனுக்கும் இடையில் இருந்தால் நீ சீஷனாய் இருக்க முடியாது. விளங்க பிரியமானே, விளங்க அவனுக்கு. அதாவது இதை நீ வளர்த்து விட வேண்டும். அப்ப இது உனக்கு எனக்கு என்ன போல மாறுவதற்கு இதை தடையாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதே போல இன்னொரு வசனம் சொல்லுது, இவைகளை நீ வெறுத்து எனக்காக வாழும் பொழுது ஒரு சிலுவை பாடு அங்கு வரும். ஆமென். நம்ம ஒரு சிலுவை பாடு வரும். வீட்டுக்குள்ளேயே சிலுவையை தூக்குற வேலை வரும் சிலவள. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளேயே தூக்கி அங்க போகல, பாத்ரூமுக்குள்ள போகல, இங்க போகல, சிலுவையை தூக்குற கட்டம் வரும். அடுத்தது வேலை சாதத்துல சிலுவை துறக்கிற வேலை வரும். நம்முடைய குடும்பங்களுக்குள்ள மற்றவங்களுக்குள்ள சிலுவை சுமக்கிற விதம் வரும். கர்த்தருக்காக பாடுபடுவது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அதுக்கு விரோதமாக காரியங்களை கர்த்தருக்காக சகிப்பது. ஹல்லேலூயா. இப்படியாக நீ சிலுவை சுமக்கும் பொழுது நீ அவருடைய சீஷனாய் மாறுவாய். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானே, இதை ஆண்டவர் சும்மா சொல்லல பிரியமானே. ஆண்டவர் அந்த ரபிக்கள் அந்த நாளையில ஆண்டவர் வைத்த அந்த மெசானிக் அந்த பேக்வர்ட் அந்த விருந்துக்கு அவர்கள் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டால் அழைக்கப்பட்டார்கள், தெரிந்து கொள்ளப்படவில்லை. இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அதே இடத்துக்கு அழைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அந்த இடத்துக்கு அழைத்தவர் அவர்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் அந்த விருந்துக்கு போவதற்கு தகுதி இல்லை என்பதற்காக உங்களுக்கு அதை வெளிப்படுத்த ஆண்டவர் இந்த உவமையை இன்றைக்கு உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் விளைஞ்சாங்களுக்கு அதுபடி ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த விருந்தில் நாம் பங்கு பெற வேண்டுமானால் ஆண்டவர் நம்முடைய எல்லாவற்றையும் குறித்து கர்த்தருக்காக வாழ பழகுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த விருந்துக்கு கதவு திறந்தா அங்கு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீங்க எங்க இந்த பூமியில நீங்க கொண்டாடலாம்? எங்க கொண்டாடலாம்? எங்க கொண்டாடலாம்? ஆண்டவர் சபையில தான் நீங்க கொண்டாடலாம். ஹல்லேலூயா. You have to practice in church. விளைஞ்ச அப்படிமாலே நீங்க எங்க கொண்டாடலாம்? ஆண்டவர் வந்து எங்க ஆரை சந்திப்பார்? ஆரை சந்திப்பார் இரண்டாவது வகையில ஒரு சர்வதேச சபையை அவர் எதிர்பார்க்கிறார். நாங்கள் அதில் ஒரு பகுதி. மறந்துட வேண்டாம். ஆண்டவர் ஆரை எதிர்பார்க்கிறோம்? அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியை தேடி வருவார். பைபிள் சொல்ல அவர் ஒரு மணவாளனாக வருவார். அது அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டி என்றால் கர்த்தருக்காக தன்னை வெறுத்து கர்த்தரோடு இடைப்பட்டு கர்த்தரோடு உறவு வைக்கும் அந்த மணவாட்டி தான். ஹல்லேலூயா. ஒரு மணவாளனுக்கு தன்னை அர்ப்பணித்த மணவாட்டி தான் மணவாட்டி. ஆமென். அதே போல பிரியமானே, இந்த வழி நம்மை எதிர்பார்க்கிறார். அப்படியே நாங்க அங்க இருக்கிற சந்தோஷத்தை இங்கதான் நீங்க அனுபவிக்கலாம். ஆமென். பாருங்க, நீங்க அங்க எவ்வளவு தூரம் குதிகளிப்பீங்களோ அதை நீங்க சபையில நீங்க காண முடியும் பிரியமானே. ஹல்லேலூயா. இந்த இடத்தில் வந்தாதான் உங்களுக்கு அந்த விருந்தில பங்கு வருவதற்கு நீங்க என்னத்தை ஆயத்தப்படுத்தலாம் என்று தெரியும். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ற ஒரு ஒர்க் ஷாப் எது ஒர்க் ஷாப்? வேலை சார் தெரியாங்களா? அறிவிக்கப்பட்டார்கள் சொல்லுங்க. போற இடங்கள்லாம் இருக்காங்களா? எங்க இருக்காங்க? அதுக்குரிய ஆயுதம் அங்க இருக்கு. பிராக்டிஸ் பண்ற ஒர்க் ஷாப்புக்கா போகணுமா இல்லையா? அந்த ஒர்க் ஷாப். அப்ப நீங்க அந்த பெரிய விருந்துல நீங்க போறதுக்கு பிராக்டிஸ் பண்ற அந்த இடம் இந்த ஆலயம் தான். ஹல்லேலூயா. ஆமென். அனுப்படியா பிரியமானே, இந்த வேளையில் நீங்க நினைக்கணும் நமக்கு ஆண்டவர் இந்த உலகத்தின் இன்பம் அல்ல, இதெல்லாம் சிற்றின்பம். சிற்றின்பம் என்று சொல்லல சில நிமிஷங்கள் மாத்திரம் அனுபவிக்கிற இன்பம். அங்கு பேரின்பம் என்று சொல்லக்குள்ள அது முடிவில்லாத இன்பம். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த விருந்துக்கு ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காலம் வரும், அது கதவு பூட்டப்படும், அது புற போய் தட்டியும் யாரும் போக முடியாது. அவனுடைய அந்த விருந்துக்கு எங்களை அனுப்பிய ஆண்டவர் அந்த எங்களை ஏற்கனவே எங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்து முடிந்து ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா.
அதுக்குரிய எல்லா கால அறிகுறிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவருடைய கர்த்தர் சீக்கிரமாக வருகிறார். அவருடைய வருகையின் போது அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட அந்த பரலோக ராஜ்யத்தின் அந்த சந்தோஷ விருந்துக்கு, அந்த மேசியாவின் விருந்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்த இந்த வழியில் ஆண்டவர் உங்களுக்கு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரியமானே, இது இந்த உலகத்தின் அந்த சின்ன சின்ன ஆசைகளுக்காக ஆண்டவர் எங்களை அழைக்கவில்லை. அவருடைய ரட்சிப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த உலகம் உண்டாகும் முதல் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த உலகத்தை விட நீங்கள் அவருக்கு விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நான் ஏனென்றா திரும்ப அதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை நீங்க மனதில் விசுவாசிக்கணும். விசுவாசித்து அதை செயல்படுத்தும் பொழுது அது அங்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் அது முடியும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாக இருந்த காலம் போதும். ஆமென். இனிமேல் நாங்கள் விழித்தெழும்பும் காலம். ஹல்லேலூயா. காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள். காலம் பொல்லாததாய் இருக்கிறபடியினால். ஆமென். அன்படியா பிரியமான இந்த வேளையில் உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம், இந்த சபையில் நாங்கள் கூடுவதே கர்த்தருடைய அந்த விருந்துக்கு எங்களை ஆயத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படியா இந்த தினத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், அப்படியான குணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்காக உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருக்காக உங்களுடைய பிள்ளைகளை சர்ச்சுக்கு கூட்டி வந்து அவர்களை என்ன செய்ய பிராக்டிஸ் பண்ண பாத்தீங்களா? குழந்தை என்ன மாதிரி தெரிகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, மற்றவர்களை அழைத்து வாருங்கள். மற்றவர்களை அலட்சியம் பண்ணாதீர்கள். பாவிகள் என்று அலட்சியம் பண்ணாதீர்கள். ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே இருக்கிற பலத்தோடு போ. ஹல்லேலூயா. இருக்கிற பலத்தோடு போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். நமக்கு பலத்தினாலும் இல்லை, நம்முடைய எந்தவித பலமும் இல்லை, தூய ஆவியினால் எல்லாம் கூடும் வார்த்தை சொல்கிறது. அப்படியே பிரியமான இந்த நாட்களில் உங்களுக்கு விசேஷமாக ஆண்டவர் சொல்கிறது, அந்த பெரிய விருந்துக்கு எங்களை ஆண்டவர் அழைத்து நிற்கிறார். அனுபடினார் நாங்கள் அவர்களைப் போல இந்த கெட்ட சுபாவங்கள் ஒன்றும் எங்களுக்கு வராமல் பாதுகாத்து கர்த்தருக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து அவரை போல மாறுவோம். எழுந்து இன்னொரு இசை கண்களை மூடி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். முழுமையாக கர்த்தரிடம் ஆண்டவரே, இந்த உண்மை மூலமாக ஆண்டவரே என்னோடு பேசி நீர் உமக்கு நன்றி என்று சொல்லுவோம்.